லாரா இல்ல, மோகினி. 200 வருஷத்து பகைய மனசுல வச்சுக்கிட்டு என்ன கொத்தி கொண்டுட்டு போலான்னு நினைக்கிறியா? அது இந்த பொன்வண்டாண்டியும் நடக்காது, ராணி ஆண்டியும் நடக்காது. நீயும் என்ன கொத்தனோன்னு கங்கணம் கட்டின்னு தான் இருக்கிறல்ல. இந்த பாம்பை தாண்டி எப்படியாவது போய் பரன்ல ஏறிடணும். அது என்ன செய்யலாம்? பாப்பா, இப்போ நீதான் எனக்கு வழி காட்டணும். போன அப்பனையும் வர காணோம். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு வேற தெரியல. தாடிகாரன் தான் அந்த இச்சாதாரியோட டார்கெட். ஒருவேளை கோவத்துல அவனை ஏதாவது பண்ணிருச்சான்னு கூட எனக்கு ஒண்ணுமே புரியல. பாவம் தாடிகாரனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. இப்ப நான் பரனுக்கு போனாதான் தாடிகாரனுக்கு போன் பண்ணி பேச முடியும். அப்படியே வீட்டுல இருக்கிறவங்களாண்டியும் பேசி ஏதாவது செய்ய சொல்ல முடியும். இப்படி எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில இந்த பாம்பாண்ட வந்து மாட்டிக்கின்னு இப்படி பாறாங்கல் மேல நின்று இருக்கிறானே. பாப்பா, இப்ப எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லி உதவி செய் பாப்பா. ராணி, இது உனக்கு மிகவும் சோதனையான காலகட்டம். இந்த மாதிரி நேரத்துல இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வகையில நமக்கு உதவி செய்யும். அந்த சோதனையில இருந்து தப்பிக்க தேவையான பொருளை நம்ம கிட்டயே அது கொடுத்துடும். இதுவும் ஒரு வகையில அந்த பிரபஞ்சத்தோட விதிதான். அந்த பிரபஞ்சம் நமக்கே தெரியாம நமக்கு காட்டுற ஒரு கருணையின் வெளிப்பாடுதான். சூப்பர் பாப்பா. ராணி, இங்க பாரு, ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு. உனக்கு எப்போ போர் அடிக்குதோ அப்ப நீ பாட்டு கேளு, சரியா? நான் இதை இங்க வச்சுட்டு போறேன். இத தடுக்க ஒரே ஒரு வழி எதிர் ராகத்தை பாடுறதுதான். எனக்கு தெரிஞ்சு வேற எந்த வழியும் இல்ல. நம்ம பாடின பாட்டை போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல. அப்போ அந்த புன்னாக வரலி ராகத்தை நாம பாடின பாட்டை இந்த வாட்ச்ல இருந்து பிளே பண்ணா அந்த ஸ்பீக்கர்ல கேக்கும். அப்போ கண்டிப்பா அந்த ராகத்துக்கு இந்த பாம்பு ஒண்ணு வசியமாகும், இல்ல இந்த இடத்த விட்டு போயிரும்.